1940 வரை இன்று நம்மை பாடாய்படுத்தும் டப்பிங் செய்யும் பழக்கம் வழக்கத்தில் இல்லை. 1941 ஏவிஎம் ஹரிச்சந்திரா என்று ஒரு கன்னட படம் எடுத்தார். அது நன்றாக ஓடியது. அன்றைய பிரகதி ஸ்டுடியோவின் தலைமை ஒளிப்பதிவாளராக VS ராகவன் என்பவர் இருந்தார். கல்வனின் காதலி, சாரங்கதாரா போன்ற படங்களை இயக்கியும் இருக்கிறார். இந்த VS ராகவன் தான் ஏவிஎம்முக்கு டப்பிங் பற்றிய ஐடியாவை கொடுத்தவர். கன்னட ஹரிச்சந்திரா படத்தின் ஒரு ரீலில் இருந்த சவுண்ட் டிராக்கை அப்படியே தூக்கிவிட்டு தமிழ் வசனங்கள் பாட்டு சேர்த்து போட்டு காட்டியிருக்கிறார். அது அவருக்கு பிடித்து போக 1941 முதல் டப்பிங் படம் தமிழகத்தில் அறிமுகமானது. அதற்கு பிறகு ஏவிஎம் டப்பிங் பக்கம் போகவில்லை. 1945 அவர் ஸ்ரீவள்ளி என்று ஒரு படம் எடுத்தார். தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வள்ளி திருமண நாடகத்தின் திரை வடிவம்தான் அது. மக்களுக்கு தெரிந்த கதைதான் என்பதால் படத்தில் வரும் பாடல்கள் தான் ரசிகர்களை தியேட்டருக்கு இழுத்து வரும். அதனால் TR மகாலிங்கமும் முருகனாக பாடி நடித்தார். அப்போது நடிகனுக்கு நடிப்பை விட பாட தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் முதல் தகுதியாக இருந்தது. MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, MK ராதா ஆகியோர் அந்த காலத்து கதாநாயகர்கள். இவர்களுக்கு இணையாக பாடக்கூடிய TR மகாலிங்கம் கதாநாயகன் ஆனார். கதாநாயகியாக குமாரி ருக்மணி என்பவரை தேர்ந்தெடுத்தனர். நன்றாக நடனமாட தெரிந்தவர், யானையுடன் தைரியமாக நடிக்க முன் வந்தவர். அதனால் அவர் நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடையாறு தியாசிபிக்கல் சொசைட்டி தான் வள்ளியும் முருகனும் டூயட் பாடும் காடு. புகழ்பெற்ற அடையாறு ஆலமரம் கூட அப்படத்தில் வரும். இப்படி சென்னையிலேயே சிக்கனமாக படம் எடுத்து முடிக்கப்பட்டு தமிழகமெங்கும் திரையிடப்பட்டது. TR மகாலிங்கம் திரையில் வந்து காயாத கானகத்தே என்று ரீங்காரம் செய்தபோது மக்கள் கிறங்கினர். ஆனால் ருக்மணியின் குரல் சரியாக அமையாததால் படம் பார்த்த மக்கள் பதறினர். பலர் தியேட்டரை விட்டு ஓடினர். இந்த செய்தி ஏவிஎம் காதுக்கு போனபோது அவருக்கு ஹரிச்சந்திரா படத்தை டப்பிங் செய்து அசத்திய VS ராகவன் நினைவு வந்தது. அவருடன் கலந்தாலோசித்து திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக கதாநாயகி ருக்மணிக்கு வேறு ஒரு பெண்ணை பாட வைக்க முடிவு செய்தனர். அதற்கு அவர்கள் தேர்வு செய்தது PA பெரியநாயகி என்கிற கர்நாடக இசை பாடகியை. அவரை அவரது சொந்த ஊரான பண்ருட்டி அடுத்த திருவதிகையில் இருந்து அழைத்து வந்தார்கள். இரவோடு இரவாக ஸ்ரீவள்ளியில் ருக்மணி பாடிய பாடல்கள் அனைத்தையும் பெரிய நாயகியின் குரலில் பதிவு செய்தார்கள். ருக்மணி பாடிய இடங்களில் இவற்றை கச்சிதமாக பொருத்தினார் VS ராகவன். படம் வெற்றி. இந்த ஐடியா மட்டும் அன்று ஏவிஎம்முக்கு தோன்றாமல் போயிருந்தால் MGR சிவாஜிக்கு பதில் TM சவுந்தரராஜனும் சீர்காழி கோவிந்தராஜனுமே கதாநாயகர்கள் ஆகியிருப்பார்கள். அந்த வகையில் சீர்காழி கோவிந்தராஜனும் TM சவுந்தரராஜனும் கதாநாயகன் ஆகாமல் பார்த்து கொண்டார் ஏவிஎம்.